ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 2012 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட வீரமா முனிவர் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ஓட நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களில் வரி வடிவத்தை தான் திருத்தி தமிழில் ஒரு பெரும் சீர்திருத்தத்தை மேற்கொண்டார். அடுத்து, பின்வருவற்றுள் வீரமா முனிவர் எழுதாத நூல் எது? சத்தியவேத கீர்த்தனை, திருக்காவலூர் கலம்பகம், அழுக்கல் அந்தாதி, அடைக்கல மாலை. இதில் பார்த்தீங்கன்னா திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை வீரமா முனிவர் எழுதின நூல். சத்தியவேத கீர்த்தனை வீரமா முனிவர் எழுதின நூல் இல்லை. சத்தியவேத கீர்த்தனை வேதநாயகம் பிள்ளை எழுதியது. அடுத்து, வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார்? தமிழ் முனிவர்களில் வீரமா முனிவரும் ஒருத்தர் அப்படின்னு கூறியது ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து, கார்முக தசனி கூச கடுந்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்ததன் நாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யார்? இந்த வரிகளை எழுதியவர் வீரமா முனிவர். அடுத்து, ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமா முனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். அடுத்து பாருங்க, தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வீரமா முனிவர். பவனந்தி முனிவர், அகத்திய, நச்சினார்க்கினியர். தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவருடைய நூல். அடுத்து, வீரமா முனிவர் பிறந்த நாடு. வீரமா முனிவர் பிறந்த நாடு இத்தாலி. பிறந்த ஆண்டு 1680 நவம்பர் 8. பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர். இந்த கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரமார்த்த குரு கதையை எழுதியவர் வீரமா முனிவர். அடுத்து, முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? முதலாக வெளிவந்த அகராதி சதுரகராதி. அதை வெளிவிட்டவர் வீரமா முனிவர். அடுத்து, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வீரமா முனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. தேம்பாவணி நூலோட பாட்டுடை தலைவன் யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, முக்கியமான கொஸ்டின். வீரமா முனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? வீரமா முனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அடுத்து நம்ம பார்த்தோம், தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமா முனிவர். ஒரு கொஸ்டின் எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து, தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். எகர ஒகர வரிசை எழுத்துல வர புள்ளிகள் பிரச்சனையை வீரமா முனிவர் தான் களைந்தார். அடுத்து அதே கொஸ்டின் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமா முனிவர். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து, தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் ஜி போப் கால்டுவெல் எட்கார் ஆலன் போ. வீரமா முனிவர். வீரமா முனிவர் தான் சரி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன கொஸ்டின். தேம்பாவணியனோட பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவன். அடுத்து, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். ராபி சேதுப்பிள்ளை கூற்று. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? வீரமா முனிவருக்கு சந்தா சாகிப்பால் இஸ்மஸ் சன்னியாசின்னு பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்து,
வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. வீரமாமுனிவரை நல்லா படிங்க. ஏன்னா நிறைய தடவை ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸில் வீரமாமுனிவர் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் பரிதிமாற் கலைஞர் படிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.